4/4/2026 தமிழ் புத்தாண்டு ரிஷப லக்னத்திலே துவங்குகிறது. லக்னாதிபதி என்பவர் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 4ற்குடையவனும் அங்கேயே இருக்கிறார். சூரியன் என்றால் ஆட்சியாளர்களை குறிக்கும், பெரும் பதவியில் உள்ளவர்களை குறிக்கும். விரயஸ்தானத்தில் இருப்பதாலே பெரிய பதவியில் உள்ளவர்களுக்கு பதவியில் இழப்பு ஏற்படுவதை சுட்டிக்காட்டும். மேலும் லக்னாதிபதியும் 12இல் மறைவது என்பது சிறப்பு கிடையாது. எனினும் அவரே 6க்குடையவனாக இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதனால் ஒரு யோகமும் பிற்பகுதியிலே ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனினும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே செவ்வாய் மற்றும் புதன், அதனுடன் சேர்ந்த சனீஸ்வரன், இவர்கள் 3 பேரும் இணைந்திருப்பது என்று சொல்லக்கூடியது. விரயஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. எனினும் குருவும் புதனும் பரிவர்த்தனை என்பது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அது ஒரு நன்மையை குறிக்கும். பொதுவாகவே இந்த ஆண்டு என்பது காலசர்ப்ப யோகத்தில் அமைந்துள்ளது. அன்றைய நாளிலே சந்திரன் சரயத்தில் இருப்பார், கூடவே ராகுவும் இருப்பார். கும்பத்தில் மகத்திலே கேதுவானவர் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் அடைபட்டு கிடக்கின்றன. இந்த சூழலிலே 12 ராசிக்குமே ஏதோ ஒரு வகையிலே பிரார்த்தனைகள் கட்டாயம் தேவை என்பதை இந்த ஆண்டு குறிக்கக்கூடியது.